மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சினிமா டு அரசியல் வரும்பொழுது ஏன் இந்த திடீர் மாற்றம், எதனால கால்தடம் பதிக்கணும்னு நினைச்சீங்க? இத்தனை வருஷங்கள் பல கட்சிகள், பல கட்சி தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இருந்தாலும் தாவேக்கால என்னோட பங்களிப்பு இருக்கணும், நான் இந்த நேரம் தான் எனக்கு சரியான நேரம்னு நீங்க சூஸ் பண்ண என்ன காரணம்? அரசியல் என்ற ஒரு விஷயம் ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ தாவேக்கால இணைஞ்சி மக்களுக்காக சேவை செய்யணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஃபினாமினல் திங் தலைவர் பண்ணது என்னென்னா, ஒரு வரலாறே க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த தேர்தலையே நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ அது ஆதரவு கொடுக்குற மாதிரி நான் இருக்கணும், என்னோட பாதையில் ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணேன். இல்லை, நீங்கள் நினச்சிருந்தா பல படங்கள், பல சீரியல்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஜிம்லேயும் உங்களோட பங்களிப்புலாம் நாங்கள் நிறைய பார்த்துருந்தோம். இருந்தாலும் இந்த டைம் ஓகே, இது வர்ஷினிக்கான டைம், இந்த கட்சி நம்மளுக்கான கட்சி, நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, நம்மளோட உழைப்பு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு அது தோணுச்சு? ஏன்னா நான் சொன்ன மாதிரி திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, பல கட்சிகள் இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் பங்களிப்பு இல்லாமல் ஏன் தாவேக்கான ஒரு காரணம் இருக்கும்ல ஸ்ட்ராங்கான? இந்த தேர்தலில் எவ்வளோ பேர் அரசியல்னா என்னன்னே தெரியாமல் இப்போ அரசியலோட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே நம்ம தளபதி தான். அது சொல்லியே ஆகணும். எவ்வளோ பேர் அவங்க அரசியல்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு இந்த வருஷம் நான் பார்த்தேன். அதில் ஒன் ஆஃப் த பர்சன் தான் நானும். ஸோ அதனால் அது ஏன் தாவேக்கானா, அவங்களோட கொள்கையாக இருக்கட்டும், அவங்களோட செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி அவங்களோட கொள்கை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் எனக்கு சரியாக இருக்கும், இந்த பாதையில் போனால் சரியாக இருக்கும்ன்ற தோற்றம் வந்ததுனால நான் தாவேக்கால ஜாயின். ஓகே, கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக நண்பர்கள், உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே நாங்கள் அன்ஃபாலோ பண்ணுறோம், நீங்களும் இதில் சேர்ந்துட்டீங்களா, நீங்களும் அந்த கூட்டத்தில் செஞ்சுட்டீங்களா அப்படின்ட்டு அதில் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறதும் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அங்கிருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இவங்க எல்லாரும் ஒரே ஒரு நம்ம ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே தற்குறி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேன். அது உண்மையான அரசியல் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மதத்தையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் அதை உங்களுக்கு லேபிள் பண்ண மாட்டேன். ஸோ இவங்க எல்லாமே அரசியலை ஒரு விதத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு பொறுப்பு, ஒரு குடிமகனின் உரிமை, கடமைன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தான் நான் மக்களுக்கு சேவை செய்யணும், என்னோட கடமையாக பார்த்து தான் நான் கட்சியில் ஜாயின் பண்ணேன். இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தற்கொலை அப்படின்னு சொல்கிறதுல அது அவங்க மிஸ்டேக்கு. நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவும் பதவிக்காகவும் இந்த மேடம் அரசியலை சேர்ந்துருக்காங்க, குறிப்பாக தாவேக்கால அப்படின்றாங்க. அதுக்கு உங்களோட பதில்? இல்லை, நான் பதவிக்கு ஆசைப்பட்டெல்லாம் தாவேக்கால ஜாயின் பண்ணல. அதுதான் திருப்பியும் ஒரு பொறுப்பு, ஒரு கடமையாக நான் பார்க்குறேன். மக்களுக்காக சேவை செய்யணும். ஏன்னா இந்த சமூகத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், நம்மளோட பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதனால தான் நான் ஜாயின் பண்ணினே தவிர பதவி ஆசை அப்படி எதுவும் கிடையாது. பதவி கூட ஓகே, அது கொஞ்சம் வேலிடான ரீசனாக எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களோட பொறுப்புகளும் உங்களோட பயணங்களும் செயல்களும் பார்த்து தான் ஒரு கட்சி தலைமை கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ் இன்னும் அந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களாம் ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்க தான் நீங்கள் டிவிக்கில் இணைஞ்சிங்க, அப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம். ஆனால் பல பேர் உங்களை ஒரு சிலர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறதும் பார்க்க முடிஞ்சுது. ஃபாலோவர்ஸ்க்காக டிவிக்கில் இணைஞ்சிருக்கீங்களான்னு ஒரு சிலர் எழுதக்கூடிய அறிவாளிகளுக்கு உங்களோட பதில்? கிடையவே கிடையாது. அந்த அறிவாளிகளை தான் லேபிள் வைக்கிறவங்களும் அவங்க தான். அந்த அறிவாளிகள் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அதில் என்னோட கருத்து எதுவும் கிடையாது. அது ஏன்னா அது ரொம்ப ஒரு அவங்களோட திங்கிங் அது சரியா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதிகாரம்ன்ற ஒரு விஷயம் இருந்தால்
அதிகாரம் இருந்தாதான் மக்களுக்கு இன்னும் பெட்டரா உங்களால சேவை செய்ய முடியும்னா அப்போ நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அந்த ஆப்ஷனை, தவிர நான் பதவிக்கு ஆசைப்பட்டெல்லாம் வரல. நீங்க இவ்வளவு பெரிய முடிவு இது வந்து கண்டிப்பா நீங்க யோசிக்காமல எடுத்திருக்க மாட்டீங்க. ம். குடும்பத்தார் என்ன சொன்னாங்க, நண்பர்கள் என்ன சொன்னாங்க, அங்க நம்ம போகும்பொழுது நம்ம நிறைய நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்றப்போ எவ்வளவு கவனமாகவும் பொறுப்பாகவும் ஒரு பயம் இருக்கா டிவிகேல பயணிக்கும் பொழுது? மற்ற கட்சியினர்லாம் எது பண்ணாலும் அதை டக்குன்னு விமர்சிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. டிவிகேல மட்டும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா கெட்ட பேர் எங்கேயாவது ஒரு விஷயம் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு இதுல பயணிக்க? குடும்பத்தார்லாம் என்ன சொன்னாங்க? குடும்பத்தார்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. பயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு களத்துல இறங்கி இருக்கோம்னா நிறைய நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருப்போம். ஸோ பயம்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் சினிமாவா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், விமர்சிக்கிற இடம் தான். ம். ஏன்னா நம்ம வி புட் ஆர் செல்ஸ் அவுட் தேர் அண்ட் விமர்சனம் வர்றது நார்மலான விஷயம் தான். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற பட்சத்துல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் டிவிகேல. எல்லாருமே வந்து சந்தோஷம் தான். ஓகே. இன்னும் அந்த அறிவாளிகள் வைக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்டுறேன். நீங்க என்ன நலத்திட்டம் வழங்கியிருக்கீங்க? இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்போ வந்து அரசியல் களத்துக்கு நீங்க வரதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறேன். தகுதி வந்து மக்கள் முடிவு பண்ணணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரே விஷயம் தான். ஒரு கடமை, ஒரு கடமை, பொறுப்பு. ஆ. இல்ல உங்களோட நலத்திட்டம் ஏன் நான் பார்த்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இன்ட்ரோல சொன்ன மாதிரி ம், ரத்த தானம்லாம் வழங்கியிருக்கீங்க. ம். ஒரு ஃபவுண்டேஷனோட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு ஆமா. இருக்கீங்க. ம். அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. உங்க வாயிலாக அதை நான் தெரியப்படுத்த விரும்புறேன். நான் ரத்த தானம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆர்கன் டோனர். என்னோட எல்லா உடல், அதாவது ஸ்கின், இது எல்லாமே வந்து நான் பிளெட்ஜ் பண்ணி ஆர்கன் டோனர் கார்டு ஓகே. எடுத்திருக்கேன். அதுக்கு எல்லாருமே அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அவங்க தனிப்பட்ட விஷயம். பட் அது எவ்வளோ ஒரு மாற்றத்தை ஒருத்தங்களோட வாழ்க்கையில உண்டாக்குன்ற விஷயமும் நான் பார்த்துட்டேன். ஒரு நபரும் அதை பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாலெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. ஏன்னா எனக்கும் நான் ஒரு ஆர்கன் ஒருத்தங்க டொனேட் பண்ணனால தான் நான் இப்போ உயிரோட இருக்கிறேன். உங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இந்த உலகத்துக்கு தேவை. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செழியம் ஃபவுண்டேஷன் அவங்களோட டைப் பண்ணி நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, டொனேஷன், அவங்களுக்கு தேவையான ரைஸோ இதுவோ திங்ஸ் எல்லாம் வாங்கி வணங்குறது. அப்புறம் நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் அவங்களோட இணைந்து நிறைய லைக் தானம் மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே மக்களுக்காக என்றைக்குமே வந்து சமூகத்தில் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இதை விட வேற என்ன தகுதி வேணும்? நல்ல மனசு இருந்தால் போதாதா? சிறப்பு. இன்னொன்று ஒரு ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது அங்கே நிறைய கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் கமர்ஷியலாக போனோம் அப்படின்னா அது அவங்க தகுந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு டிஆர்பிக்கு அவங்க வைக்கக்கூடிய கேள்விகள் அப்படிதான் இருக்கும். ம். நீங்கள் அந்த அந்த உங்களோட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இப்போ போட்டு பாருங்க, இப்படிலாம் பேசின வர்ஷினியா தாவைக்கல இருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அது 18+ கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வாசிச்சு நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க. அதை எடுத்து போட்டு இந்த வர்ஷினியா இப்போ டிவிகேல இதனால டிவிகேக்கு தான் வந்து கெட்ட பேர்லாம் கூட சிலர் எழுதுறாங்க. ம். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு உங்களோட பதில்? அதான் நீங்க கேட்ட மாதிரி பாஸ்ட் டஸ் நாட் டிஃபைன் மீ. அது அந்த ஒரு பதில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா விஜய் சாருமே வந்து சினிமாலேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு சினிமாலேருந்து வந்தவங்க தான் பாலிடிக்ஸில். அது எதுவும் தப்பு கிடையாது. பட் அது பாஸ்டே வச்சு பேசுறது வந்து ரொம்ப தவறாக நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கிறேன், எவ்வளோ சேவை செய்ய நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பார்க்கணுமே தவிர இவங்க அப்போ என்ன பேசுனாங்க இப்போ என்ன பேசுறாங்கன்றது தட் இஸ் ஒரு மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸ். எஸ். இன்னும் அதில் விட இன்னொன்று சப் கொஸ்டினாக கேட்டுக்கிறேன். அடுத்த பிபிக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. Yes. அது ஒரு டிவி ஷோ. அது ஒரு முறை தான் நீங்கள் போக முடியும். அது இல்லாமல் அப்போ நம்ம இருந்த பொசிஷன் வேற. ஆமாம், இப்ப- அப்போ இருந்த மென்டல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை அப்போ இருந்த மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், அது வந்து டோட்டலாக வேற. ஸோ அதில் நான் ஏதாவது பேசியிருந்தா அது ஒரு கேம் ஷோ. அதில் ஏதாவது நான் பேசியிருந்தா இப்போ மறுபடியும் அதையும் இப்போ கலருவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். பட் அது வந்துட்டு நம்ம எடுத்துட்டு இதனால இப்படி அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு விமர்சிக்க ஒரு டாபிக் தேவை, அவ்வளோதான். அது அவங்க பண்ணட்டும், அவங்க வேலை. பட் நம்ம அதுக்கு எதுவும் வந்து இடம் கொடுக்குற மாதிரி ஒன்றும் நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுவே மிகப்பெரிய ஆமாம். விஷயம். ஸோ சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவோம். அவரு சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த நிதி
பட்ஜெட்லாம் வரும் பொழுது ரொம்ப காரசார விவாதங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சிஎம் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ரொம்பவே காமா கூலா, எங்கேயுமே அவர் வந்துட்டு டென்ஷன் ஆகாம பயங்கர காமா ஹேண்டில் பண்றாரு. அந்த காம்னஸ், அந்த அமைதியா இருந்தே ஒருத்தங்க சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது அவரை பார்த்து தான் கத்துக்கணும். அவரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, அமைதியா இருந்து நான் நிறைய விஷயம் சாதிச்சிருக்கேன்ட்டு. அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. இட்ஸ் லைக் டாக் லெஸ் டூ மோர்ன்ற மாதிரி எங்க தலைவர் அதை சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. சிறப்பு. அதான் அவங்க அந்த டைட்டில் கார்டு அதெல்லாம் பார்க்கும்பொழுது அது நீங்கள் பண்ணி நாங்கள் பார்க்கலாமா, எங்களுக்கு கிடைக்குமா? அது டைட்டில் கார்டில் விஜய் சார் செய்யக்கூடிய அந்த சிம்பிள் ரியாக்ஷன். இதுவா? ஓகே. அது எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? ஏன்னா சட்டமன்றத்தில் பண்ணுவாருன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அது எவ்வளோ பெரிய பொருளா மாறுன்றது வந்து தெரியாது. பண்ணுவாரான்றதே ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல. சூப்பரா அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் அதை டைட்டில் கார்டில் வச்சதெல்லாம் பிளாஸ்டான விஷயம். இதெல்லாம் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். இன்னைக்குமே சட்டமன்றத்தில் எல்லாரும் எம்ஜிஆர் அவரோட ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நம்ம முதல்வரை எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படிதான் பார்க்குறாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்ல தொடங்கிட்டாங்க. இருப்பினும் சிஎம் விஜய் அவர்கள் இருக்காங்க, அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர்கள் படையே இருக்கு. சீனியர்ஸ் எல்லாருமே டக்குன்னு அவங்கள வந்து விமர்சிச்சுறாங்களோ, அதில் நம்ம பசங்க ட்ரிகர் ஆயிடுறாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கா அவங்களுக்கு? விமர்சனம் எல்லா இடத்துலயும் இருக்கு. சட்டமன்றத்திலேயே அப்படி பண்ணும் பொழுது அது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் இங்க வந்து யங்ஸ்டர்ஸ், புது முகம், ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அவங்களுக்கு அரசியல் வந்து பழக்கம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஆட்சியே வந்து ரொம்ப புதுமையான ஒரு ஆட்சி. அந்த ஃப்ரெஷ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற இளைஞர் தான் இந்த தூண்கள்னு சொல்லுவாங்கல்ல, நாளையின் தூண்கள். அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் தான் வந்து அடுத்தது வந்து இந்த நாட்டையும் சரி இந்த கண்ட்ரி வந்து வழி நடத்த போகிறது. ஸோ இவங்கெல்லாம் இப்போ ஆரம்பித்தா அந்த காலத்து இருக்கிற அப்படியே எல்லாமே மாறிட்டு வருது இல்லை. ஸோ இதுவும் வந்து மாறணும்னு நினைக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதடான்ற மாதிரி இந்த மாற்றம் கண்டிப்பாக தேவை. மக்கள் வந்து எதிர்பார்த்து தான் வந்து தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாற்றம் தேவை. இந்த மாற்றம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முன் வருது, இளைஞர்கள் முன் வருது. நான் நல்ல விஷயமா பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் வந்து சட்டமன்றத்தில் அவங்க வந்து விமர்சனம் செய்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சரியா வந்து தமிழில் வாசிக்க தெரியல, இது பண்ண தெரியல, அது பண்ண தெரியல, நிறைய இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அது அவங்களோட அரசியல் அப்படிதான். ஆனால் நம்ம தலைவர் மாதிரி எல்லாருமே கூல் அண்ட் காமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்லையே வந்து இந்த 2500 ரூபாய் சொன்னீங்களே அது என்னாச்சு? பஸ்ஸில் எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? இந்த மாதிரி பல கேள்விகளை அடுக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் அவ்வளோ இருக்குது, அதை பேசாமல் பண்ணாத சில விஷயங்களை முன் வச்சு குறை சொல்லும் பொழுது அது எப்படி பார்க்குறது? இல்லை, 5 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க எதுவும் பண்ணல. இவங்க எவ்வளவோ விஷயம் வந்துட்டு, அதாவது ஃப்ரீ பீஸ் அப்படின்றது தான் இவங்க நிறைய அவங்க கொள்கையாக இருந்துச்சு. அந்த ஃப்ரீ பீஸ் வந்து அவங்க கரெக்டான டைம்லேயும் வழங்கலை. அது வந்து மக்களை ஏமாத்திட்டாங்க. அந்த ஏமாற்றம் அது ஒரு துரோகம் மாதிரி. மக்களுக்கு துரோகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க வந்து ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. ஓகே ஓகே. இல்லை அதுதான் இப்பயே அவங்க முன்வைக்கும் பொழுது நம்ம சிஎம் அவர்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் கொடுங்க. அப்பயும் தங்க மோதிரம் திட்டம்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் நேரம் கொடுங்க, டைம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இல்லை நீங்கள் அப்புறம் எப்படி வாக்குறுதிகளை கொடுப்பீங்க, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்ததை நீங்கள் ஒன்று கூட நீங்கள் இதில் கொண்டு வரலையே அப்படின்றாங்க. ஸோ இதுவுமே அவருக்கு தெரியும்ல, எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ண மாட்டார்ல. அதுதான் 5 வருஷம் ஒரு ஆட்சி இருக்குது. இருக்கிறதுலே டாப்பான எக்கானமிஸ்ட் இவங்கெல்லாம் தான் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி வந்து இவர் இந்த பட்ஜெட்லாம் போட்டிருக்காரு. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் வந்து உடனே வந்து எல்லாமே நடந்துடணும்னா எப்படி? இவங்களும் 5 வருஷமா இருந்தாங்க ஆட்சியில். இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றுமே கிளிக்கலன்றதுனால தானே உட்கார வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உடனே எல்லாமே நடந்துடணுன்றது எப்படி வந்து அது சாத்தியமா? அது சாத்தியமான விஷயமே கிடையாது இல்லை. ஸோ புது ஆட்சி, புது அரசு, புது நிர்வாகம், நம்ம தான் வந்து டைம் கொடுக்கணும். 100 நாள் கூட தொடலை, ஆனால் மக்கள் எல்லாம் கோபமாக இருக்காங்க இந்த அரசாங்கத்து மேலே
அப்படின்னு அப்படின்றது ஒரு வதந்தியா நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆட்சி. ஏன்னா அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு மாற்றம் ஒண்ணு வேணும். இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து புதுமையா ஒரு விஷயம் வந்து வரணும். நம்ம நாடு வேற மாதிரி முன்னேறணுன்ற எண்ணத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. எதிர்க்கட்சினா பொறாமைப்பட தான் செய்வாங்க. அது அவங்க வேலை. அதுவும் அவங்க ரொம்ப டர்ட்டியான பாலிடிக்ஸ் ஆடும்போது அது ரொம்ப பார்க்க ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு. தேவையில்லாத வாய் விடுறது, பேச்சு இதெல்லாம் வந்து காலங்காலமா அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் மாத்தணும்னு தான் எங்க தலைவர் வந்திருக்காரு. நாங்க எல்லாருமே அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ஆதரவு குடுப்போம். ஸோ கண்டிப்பா மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் கூடிய சீக்கிரம் வரும். பல கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஆய்வுக்குலாம் நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு கூட்டம், இவரை பார்க்க மக்கள் கூட்டம் அவ்வளவு தூரம் திரண்டு பார்க்கறாங்க. இதுதான் சிஎம் விஜய் அவர்களா? இப்போ முதல்ல வந்து இவரு பிரச்சாரம்லாம் பண்ணும்போது கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாங்க. மெஜாரிட்டியில நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இவங்க எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாலும் கண் முன்ன நடக்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம கண் முன்னாடி அவரு வரலாறு கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். 2026ல மட்டும் இல்ல 2029லயும் ஒரு பெரிய ஒரு வரலாறு கிரியேட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு தகுதியான ஆளா தான் இருக்காரு. 2029ன்றீங்க, அதனால தான் நான் அடுத்த கேள்வியாவே வச்சிருந்தேன். நான் நார்த் சைட்லாம் பார்க்குறேன், அங்கே இருக்கவங்க எங்களுக்கு இந்த 2 கட்சியும் வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்றமா ஒருத்தர் வேணும். அவங்க கேட்குறாங்க யார் அது அப்படின்னாட்டி, தமிழ்நாடு சிஎம் வர சொல்லுங்க, அவர் ரொம்ப எங்காவும் இருக்காரு, அவரோட வேலைகள்லாம் அவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு. டார்கெட் அதானா? நெக்ஸ்ட் டார்கெட் அங்கே தானா? கண்டிப்பா அவரால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த தேர்தலில் வரலாறு கிரியேட் பண்ண ஒரு மனுஷனுக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துல வரலாறு கிரியேட் பண்ண தெரியாதா? ஓகே, இதுதான் எங்களோட கேள்வி. இங்கேயே வந்து இன்ஸ்டாவால தான் வின் பண்ணியிருக்காங்க. சமூக வலைத்தளங்களால வின் பண்ண ஒருத்தர் எப்படி அங்கே போக முடியும்? குறிப்பாக மோடி விசஸ் விஜய் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை அது அது சாத்தியமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராங்கான பதில்? ஏன் சாத்தியம் இல்லை? ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இந்த தேர்தலில். மெஜாரிட்டி அடித்து நம்ம ஆள் நிற்கல. அதே மாதிரி தான் இவங்க வந்து இப்போ நம்மளுக்கு 39 சீட்ஸ் தான் இருக்குது லோக்சபாவில். ஆனால் ஒரு நேஷ்னல் இதோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக வந்து ஒரு நேஷ்னல் லீடராக வந்து தளபதி ஆகலாம். கண்டிப்பாக அதுக்கு நேஷ்னல் லீடராக ஆனதுக்கப்புறம் அவரால் பிரைம் மினிஸ்டர் ஆக எல்லா தகுதியும் இருக்குது. அவரால் கண்டிப்பாக அது முடியுன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் யாருன்றது தெரியுது. இந்த 3 வருஷத்தில் அவர் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றத ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கும் அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு புது ஆட்சி இவ்வளோ விமர்சனத்தையும் தாண்டி அவர் வந்து ஜெயிச்சு நின்றுருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இதையும் மேலும் மேலும் மேம்படுத்தி அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக நிற்பாருன்ற நம்பிக்கை எங்க இருக்கு. சிறப்பு. அதுக்காக நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வர்ஷினிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, என்னவா நாங்கள் உங்களை வருங்காலத்தில் பார்க்க போகிறோம்? 2029 தேர்தலா இல்லை வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலா? நாங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் என்ன பொசிஷனில் வர்ஷினி அவர்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இப்போ இல்லை. இதெல்லாமே வந்து மேலே இருக்கிறவன் தான் சொல்லணும். இதுக்கு இல்லை, உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பாதி பேர் இப்போ இருக்கக்கூடிய சென்னை மேயரை விட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் மேயராக வந்துருங்க அப்படின்னு சிலர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொருத்தங்க நீங்கள் கவுன்சிலராக நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சா வர்ஷினி அவர்களை எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு சூழல் அதெல்லாம் கண்டிப்பாக அமையும் டைமில் வந்து கண்டிப்பாக நான் அதை வந்து பற்றி யோசிப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற மேயர் வந்து இவங்கெல்லாம் மேயரான்ற அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம், அவங்களுக்கு நாகரிகம் தெரியவில்லை, எதுவுமே வந்து கரெக்டாக அரசியல் தெரிஞ்ச மாதிரியே இல்லை. ஸோ இப்படி ஒரு மேயர் நமக்கு தேவையான்றப்போ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன். மிக விரைவில் நாங்கள் அப்போ மேயராக உங்களை பார்க்க இல்லை அப்படி நான் சொல்லலை. வாய்ப்புகள் வந்தால் சூழல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து தவற விட மாட்டேன். ஏன்னா அதுவும் இன்னும் அதிகாரம் இருக்கிற பட்சத்தில் இன்னும் மக்களுக்கு வந்து என் சேவையை நான் கொண்டு சேர்க்கலான்ற எண்ணத்தில் மட்டும்தான் நான் யோசிச்சேன். பதவிக்கு ஆசைப்பட்டோ இல்லை இதாகணும் அப்படின்ற ஐடியாவில் நான் இங்கே வரேன். முதல்வரை சந்திச்சிங்க அப்படின்னா என்ன பேசணும்னு விருப்பப்படுறீங்க? என்ன பேசுவீங்க? தெரியல என்ன பேசுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இணைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷன்றதை நான் தெரிவிப்பேன்.
பிரைம் மினிஸ்டராக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த நம்ம சிஎம் விஜய் அவர்கள் அவ்வளோ கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு ஒரு உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி பல பேர் ட்ரை பண்ணலாம். தனுஷ் அவர்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. விஷால் அவர்களும் ஒரு முறை விண்ணப்பிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி நிறைய நடிகர்களும் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. சாத்தியமா இனி இப்படி ஒரு மாற்றம் சாத்தியமா? ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாரும் எங்க தலைவர் ஆயிட முடியாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனா வாங்க, தாராளமா வாங்க, எல்லாரும் வாங்க, ட்ரை பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மக்களுக்கு வந்து மாற்றம் வேணும்ன்ற இப்போ ஒரு மனநிலை இருக்காங்க. நிறைய பேர் வாங்க, வெல்கம் தான் நாங்க பண்றோம். தாராளமா நீங்க வாங்க. உங்களால முடியுமா, மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியுமா, சேவை செய்வீங்களா அப்படின்றத விஷயத்த மக்கள் முடிவு பண்ணட்டும். மேம், ஜனநாயகன் ஒரு வீடியோவும் பார்த்துருந்தேன். அந்த கடைசியா எல்லா படங்களோட மாண்டேஜஸும் வரும்பொழுது கண் கலங்குனீங்களா? ஏன்னா வர்ஷினி வந்து சத்தியமா கலங்கினேன். அது அந்த வீடியோல எந்த அளவுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து சினிமா பர்சன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கும்போது இனிமே அவரை வந்து ஒரு ஹீரோவா ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதுன்றப்போ கண்டிப்பா அந்த எமோஷன் வருத்தம் எனக்குள்ள இருந்துச்சு. அழுதுட்டீங்க? ஆமா, அந்த சத்தியமா நான் கண் கலங்கினேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. நான் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ட்விட்டர்ல அந்த பக்கத்துலலாம் போட்டிருந்தாங்க. அப்பவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமா அப்படி ஆயிடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப இப்போ கூட நினைச்சா கூட ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. வாயை திறங்க சிஎம் அப்படின்னு முதல்வர் திறந்த என்ன நடக்கும்? ஏன்னா ஆல்ரெடி அவர் பேசும்பொழுது அவர் வாயை திறந்தாலே இவங்க ஓடி போயிடுறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாலே ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் வந்து பேசுன்றாங்க, ஆனா வாயை திறந்தா ஓடி போயிடுறாங்க. அதுக்கு வந்து அவரு வந்து சைலண்டா இருந்தே சாதிக்கக்கூடிய ஒரு ஆள். நான் அவர் வாயை திறந்தாருன்னா, செய்கை காட்டினாருன்னா மொத்தமா வந்து அப்படியே அதிரும். சரி, இப்போ உங்களையும் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களோட பொசிஷனையும் உங்களோட உயர்வையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க மிக்க நன்றி. இவ்வளோ தூரம் உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் சினிமா துறையாக இருந்தாலும் சரி, இப்போது அரசியல் களமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் நீங்கள் என்ன சொன்ன விரும்புகிறீங்க? ஸோ என்னை வந்து சப்போர்ட் பண்ண வரைக்கும், இது வரைக்கும் சினிமாலையும் சரி, டெலிவிஷன் எல்லா இதுலேயும் வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மக்களை நம்பி வந்து மக்களுக்கு பணியாற்றுறோம்னு சொல்லி இறங்கி நாங்கள் வந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக மக்கள் விரும்பிய மாற்றம் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நிறைய பேர் தாவேக்கால உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப வார்மாக வந்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாடு வந்து முன்னேறும். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு வரலாம். நன்றி மேம். நன்றி.